ஹாய், நான் இப்போ உங்களுக்கு ஜவ்வரிசி வடகம். நம்ம ஏற்கனவே வெறும் அரிசி போட்டு கூழ் வடகம் வச்சுருக்கோம். இப்போ அரிசியோடு சேர்த்து ஜவ்வரிசி. ஜவ்வரிசி வடகம் என்னென்னா நல்லா அப்படி விரியும். அதனால தான் இந்த டெல்லி அப்பளம் மாதிரி விரியும்னு வச்சுக்கோங்க. அதனால தான் ஜவ்வரிசி சேர்த்து போடுறது தனியாக. இது நம்ம எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அதோட கொஞ்சம் பெருசாகும். இது நல்லா பெருசாகும். அதனால் இதை செஞ்சு காமிப்போம். இது நான் புழுங்கல் அரிசி. இதுக்கு இட்லி அரிசி, சாதாரண இட்லி அரிசி. அவ்வளோதானே இட்லி அரிசி. அதை ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறி இருக்குது. இதை இதுக்கு 1 கப் மெஷர்மெண்ட்டில் 3/4 கப் 3/4 கப் அரிசி எடுத்துருக்கு. 1/2 கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கு. ஜவ்வரிசி ஊறின பிறகு இதுக்கு 1/2 கப்பு வந்துக்கும். இதை நான் அரைச்சி இந்த பச்சை மிளகா, சீரகம், பச்சை மிளகா தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா கூழ் வடகங்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு தான் பிடிக்கும். காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் வர்ற அளவுக்கு சீரகம் வாசனை முறுக்கு மாதிரி நல்லா வாசமாக இருக்கும். டேபிள் ஸ்பூன் இல்லை, நான் தான் அளந்தேன். சரி, டீஸ்பூனு. தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பும் நச்சுன்னு போட்டுறாதீங்க, அவர் சாப்பிட வராது. சரியா? இப்போ இதை நம்ம இதை அரைக்க வேண்டாம். இதை அரைச்சி இது ரெண்டுமே கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறி இருக்கு. இதை இப்போ அரைச்சிட்டு நான் உங்களுக்கு கூழை காய்ச்சி காமிக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம வெளியே ஊற்றணும். நல்ல வீட்டில் இப்படி அலுமினிய பானை இருந்துச்சுன்னா அதில் எடுத்துக்கோங்க. அதுதான் காய்ச்சறதுக்கு இதாக இருக்கும். ஏன்னா இது நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும். இப்போ புழுங்கல் அரிசி தான் நான் போட்டிருக்கேன். இட்லி அரிசி தான். அது பச்சரிசி மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காதுன்னா கூட கொஞ்சம் ரவை அளவுக்கு நம்ம வந்துடும். நம்ம மாவு ரொம்ப நேரம் ஊற போட்டதுனால இது நம்ம காய்ச்சும் போது, கஞ்சி காய்ச்சும் போது நீங்கள் பேபிக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சி பழகிருப்பீங்க. அது கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அது ஒன்றும் தப்பு இல்லை. அது மாதிரி இப்போ இந்த பச்சை மிளகா சீரகம் அரைச்சிருக்கேன் இல்லை, பச்சை மிளகா இதாயிடணும், உருவம் தெரியக்கூடாது. சீரகம் ஒன்று மண்ணுமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடி முறுக்கு மாதிரி அதில் தெரிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். தண்ணி குவான்டிட்டி எவ்வளோ? நான் இந்த 2 டம்ளருக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு எனக்கு இவ்வளவு தண்ணின்னு கரெக்டாக சொல்ல தெரியல. ஆனால் நான் ஊற்றும் போது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கழுவி அலசி அதுக்கப்புறம் ஊற வச்சு, அதனால நல்ல தண்ணி தான். அதோட அப்படியே இந்த ஜவ்வரிசியை போடுறீங்க இல்லையாம்மா? ஆமாம். இப்போ இந்த பானைக்கு இப்போ இதை இதையும் போட்டுடுறேன். இப்போ இதையும் போட்டுட்டு உப்பு போட்டுடுறேன். உப்பு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இது இட்லி பொடிக்கு மாதிரி தான். உப்பு நச்சுன்னு இருந்தால் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி நிறையா போட்டுறாதீங்க. போதும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நான் இந்த 1 டம்ளர் தண்ணி ஃபுல்லாக ஊற்றுறேன். இப்போ நம்ம இதனுடைய இதை பார்ப்போம். நல்லா தண்ணியாக இருக்குல்ல. ஆனால் ஜவ்வரிசி உங்களுக்கு நல்ல கெட்டி ஆகக்கூடிய தன்மை உடையது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். நான் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டேன். இது இனி அடுப்பில் வச்சு இது பண்ணாங்களா? இதுக்கு அடுப்பில் வச்சு கிண்டணும். பார்த்து நல்லா இந்த மாதிரி. இப்போ உடன் இது எல்லாரும் வச்சுருக்குறீங்க. நல்லா நீளமாக இருக்கிறது. ஆமாம், நீளமாக இருக்கிறது, கொஞ்சம் திக்காக இருக்கிறது. அதை எடுத்து ஆனால் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். குழிக்கரண்டியாக போட்டுறாதீங்க. குழிக்கரண்டியாக போட்டிங்கன்னா சரியாக உங்களுக்கு கிண்ட வராது. உள்ளுக்குள்ளே போய் ஆமாம், அந்த மாதிரி. நான் இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனவங்க முன்னாடி தான் ஊற்றுனேன். இப்போ பெரிய டம்ளர் 2 பெரிய டம்ளர் தண்ணி. பெரிய டம்ளர். அது நீங்கள் 2 டம்ளர் கணக்கு வச்சுக்கிடாதீங்க. நம்ம இதை காப்பான காப்பான கஞ்சி வச்சுருக்கோம், ஃபுல் பானை தண்ணி ஊற்றிருக்கோம். அதுதான் கணக்கு. நம்ம இது கூழ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவையாக இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாமா? மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நான் இப்போ தான் ஹையில் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அடியில் சீக்கிரம் செடிமெண்ட் ஆகி இதாகிடும். சீக்கிரம் வெந்துடும். அடியில் சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரி, நம்ம கொஞ்சம் வேறு வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்து வேறு வேலையை முடிச்சுட்டு அப்படியே நான் இப்போ ஹையில் வச்சுருக்கேன்.
ரெடி ஆகிடும். எதுக்கும் வந்து பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அப்படியே நீங்கள் பேபிக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சி பழக்கம் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ கிளாஸ் மாதிரி இருக்கும், மின்னு இருக்கும். அப்புறம்தான் வந்து நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் எந்நேரம் வந்து இது பண்ணலான்ட்டு. நல்லா லிக்விடாக இருக்கும்போது அப்போ விட நான் சொன்னேன்ல கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன்ல. அந்த பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் கூலாயிடுச்சு. நான் வந்து இப்போ வந்து உப்பு செக் பண்ணுறேன். உப்பு இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் கூலாக இருக்குது, நல்லா வந்து இதாகும், இன்னும் திக்காகணும். திக்காகணும் இல்லை, அந்த அந்த கஞ்சி இது வந்து தெரிஞ்சிடும். கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரணும். நல்லா கஞ்சி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து என்னன்னா நான் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். என்ன இதை வந்து இப்படியே நம்ம கூழ் ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்க, காஞ்சிருச்சுன்னா சம்டைம்ஸ் உடையும், சரியாக கஞ்சி வேகாதனால. அதனால நல்லா காய்ச்சிடணும். எனக்கு எங்கள் அம்மா அதான் சொல்லுவாங்க, பொறுமையாக உட்காந்து வேறு வேலை இல்லாமல் இதையே காய்ச்சினோம்னா நல்லா வரும் அப்படின்ட்டு. ஏன்னா இது சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம். கூழ் வடகம் இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்லலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. அதனால் இதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் கொடுக்குறது தப்பு கிடையாது நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு. வேறு வேலை ஒன்றும் கிடையாது. சும்மா பக்கத்தில் இந்த இப்போ ஷீத்தல் இருக்கா, ஷீத்தல் விட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டே கிண்ட வேண்டியதான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா நாங்கள் அந்த காலத்துலலாம் பெரிய பானையில் ஆச்சி போடுவாங்க. அப்படின்னா பெரிய பானையில் போடும்போது நாங்கள் ஏர்லி மார்னிங் காய்ச்சிடுவோம். எனக்கு எல்லாம் குட்டி பிள்ளைகள் அத்தனை பேரையும் வெளியில் முத்தத்தில் நார்க்கட்டில் விரித்து துணியை இது பண்ணி எல்லாருக்கும் கிண்ணத்தில் ஊற்றி ஊற்றி கொடுத்தா ஒன்று அந்தந்த கற்பனைக்கு தகுந்த மாதிரி ஊற்றும். அது பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா அந்த மாதிரிலாம் செய்வாங்க. சின்ன பிள்ளைங்களை ஊற்ற சொல்லிடுவாங்க. ஒரு ஆள் தான் ஊற்றணுன்னா சொல்ல மாட்டாங்க. அது ஒரு இந்த கோடையில் வந்து அது ஒரு ஸ்பெஷல். இது இந்த வடகம் போடுறதுங்கிறது எல்லார் வீட்லேயும் ஒரு ஆசையாக செய்வாங்க. இவ்வளவு செய்கிறோமே, இந்த வேலையை இழுத்து வைக்கிறோமே, இவ்வளோ பிள்ளைகள்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது இந்த வேலையும் செய்யணுமானலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. பிள்ளைகளை வந்து இதில் என்கேஜ் பண்ணிடுவாங்க. பிள்ளைங்க ஆசையாக செய்யும். இதை இந்த பார்த்திங்களா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்பூனாட்டு எடுத்து ஊற்றுறதுக்கு நல்லா இருக்கும். அப்போ அது எவ்வளோ லிக்விடாக இருந்தது, இப்போ கொஞ்சம் சேர்ந்து இருக்குல்ல. அதனால் இதை இப்படியே சின்ன சின்ன கிண்ணத்தில் ஊற்றி ஸ்பூனை வச்சு ஊற்றுவோம். வெளியில் பாத்திரத்தில் மாற்றி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பக்கத்தை இப்படி வச்சுக்கலாம், ஒன்றும் இதே கிடையாது. இவ்வளோ எடுக்க வேண்டியது. இந்த துணி வேஷ்டி துணி வந்து நல்ல ஈரம் பண்ணி, ஆமாம், ஈரத்தை புழிஞ்சு ரொம்ப சொதன்னு ஈரத்தோடையே போட்டு புழிஞ்சு ஓரளவு கட்டில் வெட் கன்சிஸ்டன்சி அப்படியே அழகாக ஊற்றி வா கார்த்தி, விடியா கார்த்தி, இங்கே வா, ஐயம்மா பக்கத்து விடியா. ஒரு ஸ்பூன் இட்டுவா கார்த்தி, விடியாம்மா, ஸ்பூன் இட்டுவா, ஸ்பூன். ஆமாம், இந்த ரவி வந்தாச்சு, எல்லாம் ஊற்றியாச்சு. வெயிலும் இருக்குது. வெயில் இன்னைக்கு நம்ம வளிமண்டல சுழற்சி இருக்கான். மழை, நாங்கள் கூழ் வடகம் போட்டிருக்கோம். மழைக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கோ என்னவோ தெரியல. இருந்தாலும் ஊற்றியாச்சு. இந்த வெயிலுக்குள்ளே காய வச்சு எடுத்துடணுங்கிறது நானும் தீவிரமாக இருக்கிறேன். காய வச்சு எடுத்த அப்புறம் காமிக்கிறேன். கூழ் வடகம் காலையில் ஊற்றுனது வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. நான் வந்து எல்லாத்தையும் இந்த துணியிலேருந்து எடுத்து நம்ம ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து எடுக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம எடுக்கிறதுங்கிறது வந்து பின்னாடி இந்த துணியில் வந்து இப்போ துணியை வந்து பின்னாடி திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை தெளித்தோம்னா ஈஸியாக எடுக்க வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி தெளித்தோம்னா, ஏன்னா இது ஃபுல்லாக காயலை, இன்றைக்கி மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக காயலை. அதனால் ஓரளவுக்கு இப்போ தண்ணியை தெளிச்சிருக்கேன். தெளிச்சிட்டு இப்போ இதை எடுத்தோம்னா எடுக்க வரும், ஈஸியாக எடுக்க வரும்.
இந்த இப்படி ஈஸியாக எடுக்க வரும். இப்படியே ஒன்றா எடுத்து ஜவ்வரிசி வடகம் இது நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் காஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இதை வந்து இப்போ நல்லா இப்படி இவ்வளவு அகலத்துக்கு கூட ஊற்றுங்க. உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா. நான் வந்து எனக்கு குட்டி குட்டியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம கூழ் வடகமும் இதே சைஸுக்கு தான் போடுறோம். ஜவ்வரிசி வடகம் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டு இவ்வளவு சைஸு கூட போட்டு நீங்கள் வறுத்து இது பண்ணி பாருங்கள். இது நான் வறுத்துலாம் நல்லா காஞ்சிருக்கு. போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் அது விரிஞ்சு கொடுக்கும். பார்த்தீங்களா, இடம் இருக்கும் அதுக்கு. ஆமாம், இடம் இருக்கும் விரிஞ்சு கொடுத்து இது வறுபடுறதுக்கு. நிறையா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சைடில் எல்லாம் வேகாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவராக செவந்துடும். இது கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசி வடகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீ எல்லாம் போட வேண்டியதாக. ஜவ்வரிசி வடகம், ஜவ்வரிசினால் நம்ம வந்து பாயாசம் மட்டும்தான் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். வடகத்தையும் போடலாம். நல்லா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸாக ஊற்றிக்கிடலாம். ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆனால் வந்து ஃப்ளாட்டாக ஊற்றுங்க. ரொம்ப இட்லி மாதிரி ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது காய்கிறதுக்கு நாளாகும். அது கொஞ்சம் ரொம்ப பெருசாக டெல்லி அப்பளம் மாதிரி போயிடும் வரும். என்ன அதனால் என்னோட இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக ஊற்றுறது வந்து நல்லது. சரி, நம்ம ஜவ்வரிசி வடகம் கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெருசாக சரி அவ்வளோ மட்டும் ஊற்றுங்க. டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கூழ் வடகம் மாதிரி தான். நான் புழுங்கரிசி தானே போட்டிருக்கேன். சிலர் பச்சரிசி போடுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம காய்ச்சலில் தான் இருக்குது. அந்த வெடிப்பு வராமல் இருக்கிறதெல்லாம் வந்து காய்ச்சலில் தான் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, பழைய சோறுக்கு, கம்மங்கூழ், இந்த மாதிரி கேப்பக்கூழ், இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வெங்காய வடகம், மோர் மிளகாய் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம மோரில் கலந்து சாப்பிட்ற எந்த ஃபுட்டுலனாலும் நல்லாயிருக்கும். சரி.